வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது டெல்லியில் மீண்டும் முகாமிட்டுள்ள ஓபிஎஸ் திட்டம் என்ன? மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர பிஜேபி சமரசம் செய்கிறதா? செங்கோட்டையன் தாவேகாவிற்கு சென்றதால் புகலிடம் தேடுகிறாரா? டிடிவி தினகரனின் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் விஜய் ரோட் ஷோவிற்கு மறுப்பு. மக்கள் சந்திப்பை தொடங்க முடியாமல் தவிக்கும் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நமக்கு தெரியும், தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களும் சரி, சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு முறை பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சர் அவர்களையும் சந்திப்பதற்கான அனுமதியை கேட்டு மறுக்கப்பட்டதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே தான் வெளியே வருவதாக கூறியிருந்தார். அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அந்த குழுவை சில நாட்களுக்கு முன்பு அதை ஒரு கழகமாக, அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக ஒரு கட்சியாக அவர் பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து தற்போது டெல்லியில் அவர் முகாமிட்டுள்ளார். நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடன் சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது அந்த புதிய கட்சியை அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்காக, அதாவது கூட்டணியில் இணைவதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு பேச்சுவார்த்தையாக இது பார்க்கப்படுகிறது. இன்றும் கூட அவர் டெல்லியிலேயே முகாமிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இந்த கூட்டணி ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி. இன்னொரு புறம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவிற்கு சென்றார். அதே போன்று ஓபிஎஸ் அவர்களும் தாவேகாவிற்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் இருந்த வண்ணம் இருந்தது. ஆனால் தாவேகாவிலிருந்து தமக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இன்று அமித்ஷா அவர்களை சந்தித்திருப்பது ஒரு கண்டிப்பாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதே சமயத்தில் டிடிவி தினகரன் அவர்களுடைய நிலைப்பாடு அடுத்ததாக என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியை பலமாக அமைத்துதான் அவர் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு போக்கை பல மாநிலங்களிலும் பார்க்கிறோம். அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்திலும் மேற்கொண்டு தமிழகத்தில் எப்படியாவது இந்த முறை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒரு முழு முயற்சியை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தையும் ஏற்கனவே கூறியது போல பேசுபொருளாகி இருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் அதிமுக ஆதரவு விஜயகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கங்க. அடுத்ததாக அண்ணாமலை அன்பு கூட்ட மாநில செயலாளர் முனைவர் சிவசங்கர் அவர்களை வரவேற்போம். அரங்கில் நம்மோடு இணையும் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். தாவேகா ஆதரவு பமல் கந்தசாமி அவர்களை வரவேற்போம். வணக்கம். ஆவின் வைத்தியநாதன் சார், உங்களிடம் தோங்குகிறேன். ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார், அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணையப் போகிறார் என்ற ஒரு பேச்சுக்களும் அடிபடுகிறது. உங்களுடைய பார்வையில் சார்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு நாங்கள் தாவேக்காக போகிறோம்னு சொல்கிறதுக்கு தான் போயிருக்கார். குருமூர்த்தி சார் பிடிச்சிட்டு போயிருக்கார். அவர் போல் யார் போயிருக்காருன்னா, அவர் வாழ்க்கையை தொடர்ந்து கெடுத்து கொண்டு இருந்த குருமூர்த்தி சார் இப்பவும் கெடுக்கிறதுக்கோசம் அவர் ஆயிடுச்சுன்னு டெல்லிக்கு போயிருக்கார். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர் எத்தனை வாட்டி கொட்டிக்காரன் அடித்தாலும் அண்ணன் எடப்பாடியார் ஒருபொழுதும் ஓபிஎஸ்ஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்க மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க நெருக்கடி கொடுத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகமே தவிர ஒரு காலம் ஓபிஎஸ்க்கு அந்த இடத்துல இடம் இருக்காதுன்றது தான் தெளிவான எண்ணம். இது அண்ணன் அதுக்கு தான் 15 டிசம்பர் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருக்காரு. 1.5 வாரம் இருக்குது வைத்தியலிங்கம் சார். ஏன்னா ஓபிஎஸ் ஒரு முடிவை எடுக்க மாட்டார், நம்மெல்லாம் முடிவை எடுத்துருவோம் வைத்தியன்னு சொல்லி எங்கிட்ட அந்த வைத்தியநாதன் சார் வைத்தியலிங்கம் சார் சொன்னதுனால தான் சொல்கிறேன். இது ஆணித்தரமாக அவர் கடைசி வரைக்கும் முடிவு எடுக்க மாட்டார். நம்மளாம் முடிவு எடுத்துருவோம்னா அப்போ எங்கள் தாவேக்காக்கு போகிற முடிவில் பண்ருட்டியாரும் அண்ணன் வைத்தியலிங்கமாக ரெடியாக இருக்காங்க. தாவேக்காக அவர் வயது முதிர்ந்த காரணத்தினால் ஆலோசகராக இருப்பார் யார், அண்ணன் பண்ருட்டியார். இவர் கட்சியில் இணைஞ்சிடுவார். யார், வைத்தியலிங்கம். 2 பேர் முடிவு எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க. அதுக்கு கடைசி ஏன்னா ஓபிஎஸ் சொல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. நீ ஒன்றா போய் இது நடக்காது ஒரு காலமும், அது எடப்பாடி வைத்தியலிங்கம் சார் தெரியாதா? அவங்க என்ன சொல்கிறாங்க, வைத்தியலிங்கத்தை கூப்பிட்றாங்க. எங்கே? அதிமுக.
இவங்க முக்கியமாக 4 பேர் சொல்கிறாங்க மென்ஷன் பண்ணி, அவங்கள தவிர யார் வேணால் வரலான்னு தானே அதான் ஓப்பன். வைத்தியலிங்கத்தை நீங்கள் வாங்க, உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறோம், நீங்கள் என்ன பொசிஷன் கட்டலாம் அந்த பொசிஷனை நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. அவர் ஓபிஎஸை கைட்டி விட்டுட்டு போனோம், அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதேன்றதுனால அவரோட போகணும்னு நினச்சா அவங்க தடை பண்ணுறாங்க. வைத்தியலிங்க சாருக்கு அங்கே எந்த விதத்திலும் பிரேக் கிடையாது, யாரும் அப்ஜெக்ஷன் கிடையாது. எங்க அனைத்து இந்திய அண்ணா அதிமுகவில் இந்த தருணத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? இவர் அங்கே போயிட்டாருன்னா இவரோட நிலைமை என்ன? ஓபிஎஸோட ஏற்கனவே அவர் வேட்டி கட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்டி கூட கட்ட முடியாத நேரத்தில் தான் இருக்காங்க. அதனால் தாவேக்கால அழைப்பெல்லாம் அவங்க வந்து வெளியில் சொல்கிறாங்க, அழைப்பு இல்லைன்னு. ஏற்கனவே நம்ம இங்கே நிரங்கத்தில் வந்து நம்ம பேசுனது தான். டிடிவி எப்போ செங்கோட்டையான் சார் இவங்க எல்லாம் 3 பேரும் ஒன்றா இருந்தாங்க. ஒன்றா இருந்து முதல்ல குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணுன்ற மாதிரி செங்கோட்டையன் சாரை விட்டு ஆழம் பார்த்தாங்க. அங்கே செங்கோட்டையன் சாருக்கு உரிய மரியாதை கிடச்சதுனால இவங்க அத்தனை பேருமே எழுதி வச்சிங்க, டிடிவி முதல் கொண்டு அத்தனை பேருமே சீட்டெல்லாம் உறுதி பண்ணிட்டாங்க. எங்கே டிடிவி சார் முதல் கொண்டு. அதனால தான் அவர் வேட்புமனு வாங்குறாரு இந்த 10ஆம் தேதியிலேருந்து டிடிவி சார். ஓகே. இல்லை, டிடிவி தினகரன் அவர்கள் அவர் கூட்டணியாக சேருவார். கூட்டணி அவர் கட்சி, அவர் கட்சியை வந்து ஒரு 15 சீட்டு 5லேருந்து 20 சீட்டு கண்டிப்பாக வாங்கி அதில் இடம் பெறுவார். அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதிமுகவே இதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையுமே ஓபிஎஸ் அவர் 2 முறை சந்தித்து அவர் வாக்கிங் போகும்போது பேசுனதா சொல்லப்படுது. அதனால திமுகவுக்கு போவாரான்ற ஒரு பேச்சுமே இல்லை. திமுகக்கெல்லாம் போக முடியாது அவரால். திமுகவுக்கு போனது அவர் போய் சந்திச்சது ஒரு பர்சனலாக ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா, பாஷ்யம் மேட்டரில் ஏதோ ஒரு மேட்டரில் போனார். எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, அந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு போனார். அதுக்கு தான் போனார். தவிர கட்சியில் இணைன்னு எல்லாம் போக மாட்டார். அப்படி கட்சியில் இணைஞ்சு அப்படி தான் செங்கோட்டையனை எதிர்பார்த்து ஏமாந்தார். யார்? எடப்பாடியார் செங்கோட்டையன் அண்ணன் வந்து திமுகவுக்கு சேர்ந்தானா அவரோட லைஃப் முடிஞ்சிடும். அம்மாவையும் புரட்சித் தலைவரும் பாடின வாயால் திரும்ப போய் திமுக தலைவரை பாட முடியாது இல்லையா? அதனால தான் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தார். ஆனால் செங்கோட்டையன் வந்து எடுத்தார். அங்கேயும் அவர் எதிர்பார்த்ததை விட வரவேற்பு. இப்போ விரைவில் உங்களையுமே வந்து தாவைக்கால பார்க்கலாமா சார்? எனக்கு உரிய வாய்ப்பு வந்ததுன்னா, கரெக்டாக இருந்ததுன்னா, அதிமுக ஒன்றுபடவில்லைன்னா நானும் அங்கே போவேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று செங்கோட்டையனுடைய கருத்தில் நான் மாற்று கருத்தே கிடையாது. ஒன்றுபடலைன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அதிமுக விட்டுட்டு போகிறாங்க. ஆதவ் அர்ஜுனா நேற்றுக்கு இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, சிட்டிங் அமைச்சர்கள் 2 பேர் வருவாங்க எங்கள் கட்சிக்கு தாவைக்காக்கு அப்படின்ட்டு சொல்லி. இப்போ என்ன, இப்போ அந்த 2 பேர் சிட்டிங் அமைச்சர் வந்து தான் இந்த தாவைக்காவை தூக்கி பிடிக்கணுமான்னு அந்த அவசியமும் இல்லை. பிடிக்கணும்னு இல்லை, அது பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும் இல்லையா மற்றவங்க? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாவேகா தலைவர் விஜய் அரவணைச்சாவே போதும், அவர் வெற்றி. ஏற்கனவே அவங்க கையில் ஒரு 20% இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வங்கியில் பாதி சதவீதம் அங்கே போனால் கூட அவர் வெற்றி உறுதி செய்யப்படுது. அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் வந்து சொல்லும் போது அம்மா படத்தை புரட்சித் தலைவர் படத்தையும் தாவேகா வந்து பயன்படுத்தணும். அங்கே அப்போ தான் அவங்க வந்து போவாங்க. இப்போ அங்கே வந்து தலைவர் படம், புரட்சி தலைவர் படம் இல்லாமல் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் நீங்கள் வந்து எங்கள் அம்மாவையும் தலைவரையும் ஏற்றுக்குங்க, நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோன்றது தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா எடப்பாடி இனிமேல் திருந்த போகிறதில்ல, திருத்தவும் பிஜேபி சொன்னாலும் யார் சொன்னாலும் அவர் திருந்த போகிறதில்ல. திருத்தப்படுவார், திருந்த வரலட்டுன்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார். திருத்தப்படுவார்னு சொல்லிட்டு எதுக்கு போய் டெல்லியில் போய் உட்காந்துக்கிறீங்க? ஓகே, அது அண்ணனுடைய ஓபிஎஸோட அந்த நிலைப்பாட்டை அவரோட தொண்டர்கள் யாருமே, எண்ணூர் உள்பட யாருமே அதை விரும்புறதில்லை. நீ மாநில அரசு பாலிடிக்ஸ் பண்ண சொன்னால் ஆகுனா டெல்லியில் போய் உக்காந்தீங்கன்னு அது எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ வேணா அங்கே போய் நீ ஏதாவது அது எடப்பாடி வீட்டுக்கு போயிருந்தாவே முடிஞ்சிடுமே. போய் எடப்பாடி உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, நான் கட்சியில் வரதுலாம் உனக்கு என்ன நஷ்டம், லாபம் தானே. அந்த எடப்பாடிகிட்ட போகாமல் டெல்லியை வச்சு ஒருத்தரை வந்து பிளாக்மெயில் பண்ணணும்னு நினச்சா அந்த எடப்பாடி இடத்துல நம்ம இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் குருமூர்த்தி சாரை வச்சுன்னு டெல்லியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுறது அண்ணன் வைத்தியலிங்கம் உள்பட யாருமே அதை ரசிக்கலை, விரும்பலை. நம்மளுக்குள்ளே பிரச்சனைனா நம்மளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தான் பேசணும், வெளியால் விட்டு மிரட்டுறது குடும்பத்தில் இருக்கிற. உங்களுடைய ஒரு பார்வை வந்து இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான மீட்டிங் இது இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வரது தான் போகிறார். அதாவது என் மேலே நீங்கள் எதுவும் சொத்து குவிப்பு வழக்கு போட்டுறாதீங்க, என் மேலே அமலாக்கத்துறை அமைச்சிடாதீங்க, நான் கடைசி நாள் வரைக்கும் உங்கள் கூட இருந்தேன், அவர் ஒத்துக்கலன்னு சொல்லி பழியை எடப்பாடி மேலே போட்டு இவர் வந்து இங்கே வரப்போறாரு. இதுதான் நடக்கும். சரி சார், தொடர்ந்து பேசுவோம். திரு பம்மல் கந்தசாமி சார், தாவேக்காவுக்கு பயங்கர வரவேற்பு இருக்கும் போது என்ன அதிகமான வேறு கட்சிகள்லேருந்து வந்து சேர்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போல தெரியுது. இல்லை, வருகிற எல்லாரையும் வரவேற்கிறோம். இதை தான் நான் கடைசியாக இங்கே லாஸ்ட் வீக் வரும்போது கூட சொன்னேன். சரி சரி, அண்ணன் செங்கோட்டையார் வந்து இங்கே வரும்போது அதிமுக எல்லாரும் இங்கே எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் தாவேக்காக்கு வர்றதுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி விட்டார். அதிமுகவினர் நேச்சராகவே வந்து திமுக கிட்ட போக முடியாது. ஏன்னா அதிமுக உண்டானதே அடிப்படையே திமுகவை எதிர்த்து தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் அதிமுகலேருந்து போனவங்க தானே.
ஆமாம், இல்லை அதுவும் மறுக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி திமுக இல்லை, அது அதே திமுக அப்படிங்கிற மாதிரி அதிமுக தான் அங்கேயே இருக்குது. பாதிக்கு மேலே 50% வந்து அதிமுகவினர் தான். அதையும் மீறி எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நல்லா நேசிக்கிறவங்க திமுக பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அது வந்து இயற்கையாக அவங்களுக்கு உண்டான ஒரு எண்ணம். அதனால் அவர்கள் யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். முடிவு எங்களுடைய தலைமையின் கையில். தலைமை என்ன முடிவு எடுக்குமோ அதை பொறுத்து யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது. நாங்கள் வந்து முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமியா, அவர் பேர் சரி கவனம் ஞாபகம் இல்லை, அவர் கூட தாவேக்கால இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சின்னசாமி அவர் தாவேக்கால இணையில, திமுக இணைஞ்சிருக்காரு. மணிக்கணும் திமுக இணைஞ்சிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்மளுடைய தாவேக்காவை பொறுத்தவரை நாங்கள் வந்து எல்லாரையும் வரவேற்கிறோம். முடிவு தலைமையில் கையில். நாங்கள் வந்து இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லையா திமுக போக மாட்டாங்கன்னு அதிமுகலேருந்து. இது இன்னைக்கு சொல்ல அதிமுகலேருந்து நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க இப்போவுமே. இப்போ சமீபத்தில் சேர்ந்தவங்களுக்கு தெரியும் பெரிய சொன்னார்ல ஒரு விஷயம். எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நேசிக்கிறவங்க அங்கே போக மாட்டாங்க. அரசியல் ஆதாயத்துக்காக அடைக்கலத்துக்காக போறவங்க எங்க வேணாலும் போவாங்க. ஒரு அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்குல்ல, அந்த பிடிமானத்தை விட்டு போக அந்த நிலையில உள்ளவங்க நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் திமுக போக மாட்டாங்க. ஒன்னும் அமைதியா இருப்பாங்க, இல்லைன்னா அதே போல சூழ்நிலை ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு ஊழலற்ற ஒரு கிளீன் ஷீட் பாலிடிக்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக அவருடைய ஒரு பிரச்சாரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா கட்சிகள்லேயும் இருக்கிற எம்எல்ஏஸோ இல்லைன்னா அமைச்சர்களோ ஏதோ ஒரு கட்சியிலேருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி அந்த ஒரு தூய நிர்வாகத்தை நடத்த முடியும் அவங்களெல்லாம் வச்சுட்டு? எப்போதுமே வந்து இந்த மாதிரி எலெக்ஷனை ஒட்டி ஒரு ப்ரெசப்ஷன் பாலிடிக்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரெசப்ஷன் பாலிடிக்ஸ் இன்னைக்கு தாவேக்காவை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வர போகிறார், இவர் போகிறார், இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது தான். கடைசியில் என்ன நடக்குங்கிறது தான் ரிசல்ட்டு. அதனால் ப்ரெசப்ஷன் பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். அது ஒரு லாபி மாதிரி ஒரு நல்லது தானே. எல்லா இடத்துலையும் மறுபடியும் இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை வைத்து நீங்கள் இறுதி முடிவெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். சரி, இறுதி முடிவுங்கிறது நடக்கும்போது நடக்கும். அது ஜனவரி பிப்ரவரியில் எல்லாருக்கும் தெரியும் யார் யார் அவங்க வந்து பிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ பெரிய கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி தாவேக்கா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவரை முதலமைச்சராக, அதாவது ஆட்சி அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். அதுவுமே ப்ரெசப்ஷனில் தான் எல்லாருமே சொன்னாங்களே தவிர, நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நாங்கள் சொல்கிறது ரெண்டே விஷயம்தான். தாவேக்கா தலைமையிலே தான் கூட்டணி, தலைவர் தான் சிஎம் வேட்பாளர். இதை ஒத்துக்கிறவங்க மட்டும் தான் இங்கே வரவே முடியும். இதை ஒத்துக்கிறாத ஆளுகளுக்கு இங்கே இடமே இல்லை. ஆனால் அதிகார பகிர்வு இருக்கும் அப்படிங்கும்போது 100% அதிகார பகிர்வு இருக்கும். கூட்டணியில் தலைவரை வந்து சிஎம் வேட்பாளராக ஒத்துக்கிட்டு வந்து சேர்ற எல்லாருக்குமே ஒரு இடம் கொடுக்கணும்ல அப்படின்னு வந்து மாநாட்டிலே சொல்லியிருக்காரு. அப்போ அவர்களுக்கு உண்டான இடம் கொடுக்கப்படும். ஏன்னா இதற்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வரலை. இப்போ வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத நாங்கள், அதுதான் ஜனநாயகம், அதுதான் சமூக நீதி, அதை தான் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து ஏதோ வந்த உடனே சொல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, அதனால் கடைசி நேரத்தில் நம்பர் கம்மி, நம்பர் அதிகம், நாங்கள் தனி மெஜாரிட்டி இல்லை 200 தொகுதி வந்துருச்சு, எப்படி வந்தாலும் கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சதுன்னா அவர்களுக்கு உண்டான அந்த இடம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தலைவர் கிளியரா. எங்களுடைய தெளிவுங்கிறது முதல் மாநாட்டில இருந்து அதே இடத்துல தான். அதிமுக நிறைய பேர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களே ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. ஸோ அதிமுக கொஞ்சம் வீக்கராக இருக்கு, அதை வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தையும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை, அதாவது அவர்கள் வந்து செங்கோட்டையன் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 52 வருஷமா அதிமுகவில் இருந்திருக்கிறார். இல்லை, அவர் பையில வச்சிருக்கிறது வேற இருந்திருக்காரு. தாவேக்காவுமே அதிகமாக அவங்கள பயன்படுத்துறாங்க. எங்கேயும் பயன்படுத்தலை. அவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க நேசிக்கிறாங்க, அவங்கள ஹர்ட் பண்ண நாங்கள் விரும்பலை. ஏன்னா 50 வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் இது மாறும். அது அவங்களா வந்து மாறுவாங்க. நாங்கள் வந்து இதை மாற்றுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம். இன்னொன்று, அந்த தலைவர்கள் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் அது எந்த விதத்திலையும் யாரையும் நெருடல்லாம் பண்ணலை. அவர்கள் நேசிக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, ஜனநாயக உரிமைப்படி நீங்கள் வச்சுக்கோங்க, அதனால் என்ன அப்படிங்கிறத அதை ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். சார், அடுத்து இந்த ரோட் ஷோ விஷயத்துக்கு வரலாம் சார். இப்போ வந்து தமிழ்நாட்டிலே கிடைக்கல, பெரிய அனுமதிகள் வந்து கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியிலே அதே நிலை. பாண்டிச்சேரியில் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபியுடைய ஆட்சி இருக்குது, அவங்களுடைய ஆதரவு ஆட்சி இருக்கும்போது அது கூட காரணமாக இருக்கலாமா ரோட் ஷோ கிடைக்க? இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்தது அங்கே நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு இல்லை, இங்கே வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, எஸ்ஓபி வழக்கு. ஆமாம், இந்த நீதிமன்றத்தோட அந்த எல்லைக்குட்பட்டு தான் பாண்டிச்சேரி. அப்போ அதை அவர்கள் கருத்தில் கொண்டு அந்த உயர் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. சரி, அங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது
வேற ஏதாச்சும் நடந்துடக்கூடாது. ப்ளஸ் அங்கே நீதிமன்றத்திலே அந்த வழக்கு இருக்கு, ஒரு இறுதி தீர்ப்பு இன்னும் வரல அப்படிங்கிற காரணமா சொல்றாங்க. சி ஆனந்த் அவர்கள் தொடர்ந்து ரங்கசாமி அவர்களுடைய அந்த ஒரு அவங்களுக்கு 2 பழக்கத்தை பொறுத்து தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டே இருந்தார். ஆனா நீங்க அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்களே ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களே. என்னதான் ரங்கசாமி அவர்கள் இருந்தாலும் அங்க பிஜேபி தானே உள்துறை கையில வச்சிருக்காங்க. சரி. அப்போ இதுல அரசியலும் இருக்கலாம், இல்ல நீதித்துறை சம்பந்தமான விஷயங்களையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனா அங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க எந்த இடம் வேணாலும் சூஸ் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது, நீங்க இடத்த சூஸ் பண்ணுங்க, அதுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் தலைமை நல்ல முடிவெடுத்து ஏதாச்சும் ஒரு தேதி அறிவிப்போம். கண்டிப்பாக சார். இப்போ அமித்ஷா அவர்களுடைய நிலைப்பாடு அடுத்ததாக இந்த 15ஆம் தேதி அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருப்பதாக ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதற்கு பிறகு அந்த முடிவு அவர் அறிவிப்பாரா, இல்லைனா அந்த டெல்லியில் பொதுக்குழு நடக்குது, பொதுக்குழு செயற்குழு நடக்குது. செயற்குழு பொதுக்குழுவில் வச்சு தான் இவங்களை சேர்க்கணுமா, கூட்டணிக்குள்ளே சேர்க்கணுமா, இல்லை கட்சிக்குள்ளேயே சேர்க்கணுமான்றதை எடப்பாடி வந்து ஒரு முடிவு எடுக்கணுன்றது தான் அடுத்த வாரம் நடக்கிற பொதுக்குழுவில் முடிவு எடுக்கணும்னு தான் இவர் டெல்லி போய் அழுத்தம் கொடுத்துருக்காரு. ஓகே சார். விஜயகுமார் சார், நான் பேச கேட்குதுங்களா சார்? நீங்கள் பேச கேட்கல. எஸ் கேட்குது சார். சார் சொல்லுங்கள், இந்த உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பேக்டோர் வழியாக என்ட்ரன்ஸில் வந்து கூட்டணி வழிக்குள்ளே வரா எப்படி? அதாவதுங்க, அவரு டெல்லிக்கு நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம். சரி. அவரு டெல்லிக்கு போறாரு, டெல்லியில யாரு போய் சந்திச்சா எங்களுக்கு என்னங்க இருக்கு? ரெண்டாவது என்ன சொல்றாரு தாவேக்காவுடைய தோழர் இப்ப பேசும்போது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தெய்வம் அம்மாவனுடைய புகைப்படத்தை காமிச்சாதான் தமிழ்நாட்டுல வாக்குகள் பெற முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல அதிமுக ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னா அது அதிமுகவினுடைய ஆனந்தம். ரெண்டாவது என்னன்னா, அதிமுகவுல இருந்து அதாவது தாவேக ஆகட்டும் திமுக ஆகட்டும் தன்னுடைய தனி பெரும்பான்மை தன் தொண்டர்களால கட்சி நடத்துறதுக்கு இவங்களுக்கு போட்சி இல்ல, வழி இல்ல, வேற எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த போட்டோ வச்சிருந்தா பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வச்சிருந்தே 10 தோல்வியை நோட் பண்ணிக்கங்க. இடையில மறிச்சா அது பேசுங்க. அதே போல தாவேகாவுக்கும் தான் கட்சி நிர்வாகிகளை வைத்து அரசியல் பண்றதுக்கு அவர்களுக்கு வேறு வழி இல்ல, மாற்று வழி இல்ல. அதனால அதிமுகல இருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு கதவை திறந்து வச்சுக்கின்னு, அதிமுக வருவாங்களான்னு கதவை திறந்து வச்சா ஏன் போறாங்க? அதை தடுக்க வேண்டியது தலைமையோட பொறுப்பு இல்ல. போறாங்கன்னா அங்க வீக்கா இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குன்றதுனால தானே போறாங்க. அம்மா படத்தை தலைவர் படத்தை வச்சு ஏன்பா நீங்க ஜெயிக்கல? 12 தோல்வி படுதோல்வி அடிச்சிருக்கீங்க. அவர் கேக்குறாரு. இருங்க நான் பேசும்போது கொஞ்சம் இருங்களேன். ஏன்னா எனக்கு இல்ல அவர் ஒரு கேள்வி வச்சா அப்படி, அதாவது தாவேக்கால இருந்து, அதாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த இத்தனை நாளைக்கு அந்த படத்தை நீங்களும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோல்வி தானே தழுவிருக்கீங்க. தேர்தலில் புறக்கணிப்பு டோட்டலா 12 தேர்தல். கேளுங்க, ஒரு இயக்கத்துல வந்துட்டு வெற்றி தோல்வி எல்லாம் வரும். இப்ப இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 84 1000 விளக்கு தொகுதியில கே. கிருஷ்ணசாமி கிட்ட தோத்துட்டாரு. தோல்வி பெற்றதுனால வேண்டி அவருடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சு போச்சா? அந்த இயக்கம் திமுக கூட புரட்சி தலைவர் இதே அம்மா இருக்கிற வழி தோற்றே இருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் ஜெயின்ஜார்ஜ் கோட்டை பக்கம் கூட முதலமைச்சர் நாற்காலியில போக முடியல. ஒரு இயக்கத்தை கட்டி காக்கிறது தான் ஒரு பொதுச் செயலாளருடைய கடமை. அந்த கடமையை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் திறம்பட செய்கிறார். நான் பேசினா வரை இடையூறு வந்துட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் இந்த இயக்கத்தை விட்டு போனவர்கள் உண்டு. இதே தெய்வம் அம்மா காலத்திலையும் இந்த இயக்கத்தை விட்டு போனவர்கள் உண்டு. போனதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அம்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதே தெய்வம் அதாவது புரட்சி தலைவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு போயிருக்கார்கள். அதே போல எடப்பாடியாரை கோடான கோடி தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பொதுச் செயலாளராக ஏற்றோம். இந்த யூகோ ப்ராப்ளம் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எடப்பாடியாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிலர் தான். அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு நாங்கள் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறோம். நீக்கினவங்க அதான் செல்லா, இந்த இயக்கத்தை விட்டு அவர்கள் நீட்டினாலும் அவருக்கு செல்லா காசு தான். அவர்கள் அங்க போய் நான் பொற்காசா மாறுவேன் அப்படின்னு பேசுறாங்க, போறாங்க வராங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன வயசுல நாங்க அரசியல விட்டு அவங்களை நீக்கிறோம். அங்க போயிட்டு நாங்க வந்துட்டு பண்ணிடுவோம் போறோம். இந்த கட்சியை விட்டு நீக்கணும் செல்லா காசுனா அப்ப செங்கோட்டையன் அவர்களையும் நீங்க சொல்றீங்களா?
ஆமாங்க, ஆமா, அவரே தான் நான் சொல்றேன். இதுல என்ன இருக்கு? பன்னீர்செல்வத்தையும் சொல்றேன், டிடிவி தினகரனையும் சொல்றேன். இந்த இயக்கத்தை விட்டு நாங்கள் போனவர்கள் எல்லாம் செல்லா காசு தான். அப்படியே செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ் செல்வன். அச்சப்படுவோம் எதுவுமே தேவையில்லை. இந்த செல்லா காசை எப்படியாவது பொற்காசா மாத்தலாமான்னு தாவேக்கா நினைக்குது, வேற எதுவும் இல்ல. அதாவது இறுதி முடிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 2026 சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு தெரியும் அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுத்த முடிவுகள் சரியான முடிவுகள் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அண்ணன் வைத்தியநாதன் 10 தோல்வியை சந்திச்சிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், தோல்வி ஜனநாயக தேர்தல்ல மக்களுடைய வாக்களிப்பு அதுதான் முடிவு. அவர்கள் எங்களுக்கு தோர்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு மக்களுடைய நிலைமை என்ன? ஆளும் திமுக அரசுக்கு எதிர்ப்பான மனநிலையிலே மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு குறிப்பிட மட்டும் கேக்குறேன். 2024 இந்த தேர்தல் நடக்கும்போது அண்ணன் ராஜ்டிவிக்கு வந்தாருன்னு நான் சொன்னேன், நீங்க ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். அதிகபட்சம் ஜெயிச்சா 2 இடம் 3 இடம். நான் இதை விட்டே போயிடுறேன், நான் அதிமுக பேச மாட்டேன்னாரு. யாரு? விஜயகுமார். ஒரு இடம் கூட ஜெயிக்கல. ஜெயிக்காம இந்த வாய்ப்பு வந்து இல்ல, அந்த யூகத்தை தான் சொல்லுங்களா, நீங்க எப்படி 2026 ஜெயிக்க போறாங்க? கண்டிப்பா கண்டிப்பா அதையாவது சொல்லிட்டு முடியும். ரெண்டு பேர்ட்ட பேச முடியும். கூட்டணி அன்னைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய அண்ணாவையும் புரட்சி தலைவி அம்மாவையும் அன்றைய தலைவர் பேசாம இருந்திருந்தா இந்த கூட்டணி தொடர்ந்து ஜெயக்குமார்ல இருந்து ஜெயக்குமார்ல இருந்து பிஜேபி கூட்டணியால தாங்க தோத்தங்கன்னு சொன்னாங்க தானங்க. என்ன செலக்டிவ் இல்ல விஜயகுமார் விஜயகுமார் அண்ணனுக்கு செலக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் முறையில பாதி இருக்கிறாரா? இல்ல என்ன சொன்னீங்க? சிவி சண்முகம் சொன்னாரா இல்லையா? பிஜேபி கூட்டணியால தான் தோத்தோம். ஜெயக்குமார் அண்ணன் சொன்னாரா இல்லையா? அண்ணா ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? தோத்தவன் சொன்னாரா இல்லையா? அப்புறம் இவரு எங்க அவங்க 2 பேரோட பெரிய தலைவர் அவரு. இல்ல சிவி சண்முகத்தை விட ஜெயக்குமார் அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வச்சனாலதான் அந்த பிரிவு வந்தது. அதனால இல்லன்னா அந்த பேச்சே வந்திருக்காது. தோத்ததே பிஜேபி. அதை சொல்லிட்டு அதற்கு பிறகு கருத்தை வலுப்படுத்தும் விதமா அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. கண்டிப்பா பேசலாம் விஜயகுமார் சார். இன்னும் அடுத்த சுற்றுல பிரிவா பேசுவோம். விஜயகுமார் சார் நான் வரேன், நான் மறுபடியும் வரேன். சிவசங்கர் அவரோட முதல் சுற்று கருத்து வாங்க வேண்டியிருக்கு, அடுத்த சுற்றுல விரிவா பேசுவோம். சிவசங்கர் சார், அதாவது பிஜேபி இன்னைக்கு சந்திச்சிருக்காரு இன்னைக்கு அமித்ஷா அவர்களை. இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றங்கள் விளையுமா? கூட்டணியில மறுபடியும் இணைவார்களா? உங்களுடைய பார்வை? அதாவது ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். நீங்க சமீபத்துல 127 ஓட்டுல தான் ஒரு ஏடிஎம்கேயோட முன்னாள் ஒரு நிர்வாகி தோல்வி தெரிவித்த டி நகர்ல 137 ஓட்டு தான். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. கூட்டணிங்கிறது நீங்க பலமா அமைஞ்சா மட்டும்தான் வெற்றியை நம்ம பெற முடியும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பீகார்ல லாஸ்ட் டைம் நடந்த எலெக்ஷனுக்கு இப்ப நடந்த எலெக்ஷனுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியை கரெக்டா ஃபார்ம் பண்ணனாலதான் ஜெயிக்க முடிஞ்சது. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியை கரெக்டா அமைக்கணும். அதாவது ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சு கொண்டு ஒரு பலமான கூட்டணி வேணும். எதுக்காக நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி. மதம் பிடிச்ச யானையில நாட்டுக்கு ஒரு நாள் நல்லது நடக்காது. அவங்கள கொள்ளையடிக்கணும் நாட்டுக்கு. அவங்களோட என்ன சொல்றது, திமுகவோட நடைமுறைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன் என்னங்கிறது ஒட்டுமொத்த பேர் தெரியும். மறுபடியும் ஒரு ஆட்சிக்கு வந்தா கட்டாயம் தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த மதம் பிடிச்ச யானையை அடக்கணும் அப்படின்னா இங்க ஆப்போனன்ட் பார்ட்டி, அதாவது அதுக்கு ஒரு எதிர் கூட்டணி அமைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும். அதனால ஒவ்வொரு ஓட்டுமே மிஸ் ஆகக்கூடாது. யாராக இருந்தாலும் அது என்ன சொல்ற, உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். எவ்வளவு தூரம் அதை ஒருங்கிணைத்து கொண்டு வர முடியுமோ அந்த ஒருங்கிணைப்புக்கான வேலைகள் தான் நடக்குது. எனக்கு இவர் போய் பாக்குறாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் போய் பாக்குறாரு. இப்போ ஏடிஎம்கே உட்கட்சிக்குள்ள நம்ம பேச முடியாது. ஆனால் ஏடிஎம்கேல அவர் சேர்க்கல, இல்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு கழகம் இப்போ ஒரு ஆதரவு ஒரு கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்ற ஒரு மீட்பு குழுன்னு ஒன்று அமைச்சிருந்தது ஒரு கழகமா மாத்திருக்கிறாரு. மேபி அதுக்கு பார்ட்டியோட கண்ணுட்டாங்களா அது நம்ம உறுதியா நம்ம சொல்ல முடியாது. ஸோ நமக்கு அப்படியே நம்ம ஆட் பண்ணி பிஜேபி கூட்டணியில் வரும்போதும் அவரை தொடர்ந்து அவருக்கும் ஒரு செட் ஆஃப் ஓட்டு இருக்குது. உங்களுக்கு நான் சொல்ல வருது, அந்த 137 ஓட்டுலயே நம்ம ஒரு தொகுதி இழந்திருக்கிறோம் அப்படின்னா பிலோ 1000 கீழே நம்ம எத்தனையோ தொகுதிகள் இழந்திருக்கிறோம். ஸோ அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த கூட்டணிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த இதை நான் பாக்குறேன். இல்லை, இப்போ அதே மாதிரி இப்போ பாண்டிச்சேரியில் விஜய் அவர்களுக்கு அனுமதிக்காததுக்கு பிஜேபியும் ஒரு காரணமாக இருக்கும் என்று ஒரு பேசப்படுது. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதில்
அதான் நீங்க பாண்டிச்சேரி ரோட்ஸ் கட்டாயம் நீங்க விசிட் பண்ணிருக்கீங்க தெரியும், எவ்வளவு குறுகலான பகுதிகள் தெரியும். ஏன்னா பாண்டிச்சேரி விசிட் பண்ணவங்களும் தெரியும், அந்த அண்ணனுக்கும் தெரியும். ஸோ நீங்க அந்த பகுதிகளில் வந்து சேஃப்டி வந்து பண்ண முடியாது. நீங்க நம்ம வந்து சென்னை மாதிரி ஒரு மவுண்ட் ரோட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விசாலமான பகுதிகள் கிடையாது. விசிட் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலதான் அந்த ஐஜி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இந்த சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம், மறுபடியும் ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து மத்தவங்க வெளியில இருந்து பாக்குறவங்க இது வந்து அனுமதி கொடுக்கலன்னு பாக்குறத விட நீங்க அந்த பகுதிகளை நீங்க விசிட் பண்றவங்க நீங்க எப்ப வேணா விசிட் பண்ணி பார்க்கலாம். அது எவ்வளவு குறுகலான பகுதிகள், அந்த குறுகலான பகுதியில வந்து இவர் வராரு அப்படின்னா ஒரு கட்டாயம் வந்து மறுபடியும் ஒரு ஸ்டாம்பேட் ஒன்று நடந்துடக்கூடாது. இப்பதான் ஒரு இது நடந்திருக்குது. அவர் என்ன அந்த ஐஜி பாண்டிச்சேரியோட ஐஜி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னா, சார் நீங்க வேற ஒரு இடம் சூஸ் பண்ணுங்க, ஈவென்ட் நடத்துங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ரோட் ஷோக்கு வந்து இது அதை உங்களுடைய க்ரௌட் அதிகமா இருந்தா மறுபடியும் ஒரு ஸ்டாம்பேட் வந்துடும். அதனால அந்த ஒரு சேஃப்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன் கருதி தான் வந்து ஒரு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து நம்ம பிராக்டிகலாவும் ரியாலிட்டியாவும் நம்ம பார்க்கணும். இது வந்து நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலங்கிறோட அந்த பகுதிகளை வந்து விசிட் பண்ற அத்தனை பேருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியோட ரோடு எவ்வளவு குறுகலான ரோடு, அத்தனை பகுதிகள். அதாவது விசாலமான ரோட் ஷோக்கு ஏத்த இடமா அப்படின்னா வந்து அது கிடையாது. அதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. மீட்டிங் நடத்துறதுக்கு வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன்னா ஏற்கனவே ஒரு 40 பேருக்கு வந்து இழந்திருக்கிறோம், அது மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல இடத்துல தான் கொடுத்துருக்காங்க மாதிரி தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார். திரு வைத்தியநாதன் சார், இப்போ டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சுருக்கோம். அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு முன்னாடி இந்த ரோட் ஷோ பாண்டிச்சேரி பற்றி நம்ம ஒரு பேச்சு பேசணும். சரி, அது உண்மையிலேயே காவல்துறை சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்துருக்கு தான் சொல்லணும். இதில் பிஜேபி மேலேயோ மற்ற இது மேலேயோ குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய உயிர்களை பறி கொடுத்துருக்கோம், 41 பேருக்கு மேலே இல்லையா. அதனால் நாங்கள் தாவேக தலைவர் விஜய்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கொடுக்குறோம். அம்மாவே கடைசி நாளத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்ப்பாட்டமாக நடத்துனாங்க. மணிக்கணக்கில் தொண்டர்களை காக்க வைக்கிறது வெயிலில் இதெல்லாம் வந்து அம்மா விரும்பலை. விழுப்புரத்தில் கரும்பு விவசாயி போராட்டம், கோயம்புத்தூரில் திமுக அரசு எதிர்த்து போராட்டம், அப்படி மண்டலமாக பிரிச்சுக்கினாங்க. 6 மண்டலமாக அம்மா பிரித்தாங்க. திருச்சியில் தென்மண்டலம், இப்படி இந்த திமுக அரசை எதிர்த்து ஒரு போராட்டத்தை 2 மணி நேரம் நடத்தினா போதும் விஜய். இதுக்கோசம் போயிட்டு ரோட் ஷோ நடத்தி திரும்ப அங்கே போனது. திமுக அரசு சென்னை மண்டலத்துக்கு இப்போ வள்ளூர் கோட்டத்திலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பர்மிஷன், இங்கே வாலாஜாப்பேட்டை ரோட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கி இந்த மழை தண்ணியில் 4500 கோடிக்கு மேலே செலவு பண்ணிக்கலப்பா. 85% முடிஞ்சிச்சு, 95% முடிஞ்சிச்சு. இப்போ எங்கப்பா ஒரு இடத்துல கூட தண்ணி போகலையப்பா. திரும்ப அதே மோட்டார் பம்ப் செட்டத்தை வச்சு அதே டிராக்டரை வச்சு அதே ஓசை வச்சு உரியறதுக்கு இது எங்கே போச்சு 4500 கோடின்னு தம்பி விஜய் வந்து கேட்கணும். களத்துக்கு வரணும். களத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் தலைமை, ஏன்னா தியாகத்தலைவர் சின்னமாக வாங்கிட்டு நான் போயிருக்கிறோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. பாதிக்கப்பட்ட போது தைரியமாக வருவாங்க. அவ்வளோ நெரிசலில் சாப்பாடு, உணவு, பிரெட்டு, ஜாமு அவர்கள் வந்தால் அதில் வந்தால் முதல்ல அவர் வந்து சிறு பிள்ளை கிடையாது, கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்கி வந்துட்டார். அவருக்கு டெய்லி பார்ட்டி ஆஃபீஸுக்கு வரணும். மேலே இருக்கும் 50 இல்லை 49 முடிஞ்சு இப்போ 50 அடி எடுத்து வச்சுருக்காரு. பார்ட்டி ஆஃபீஸுக்கு முதல் படியாக வரணும். அவருக்கு வேண்டுகோளாக தான் சொல்கிறேன். நான் வந்து அவர் மேலே குறை சொல்லலை. முதல்ல ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கணும். அந்த பார்ட்டி ஆஃபீஸுக்கு டெய்லி வந்து உட்காரணும். டெய்லி மாவட்டம் வாரியாக இல்லை மக்களை வந்து தொகுதி பிரச்சனை வாரியாக வந்து அவர் நேரடியாக ஆஃபீஸுக்கு வரணும். புரட்சி தலைவர் டெய்லி ஆஃபீஸுக்கு வந்தாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது, சத்து உணவு திட்ட அமைப்பாளர் இருக்கும்போது பார்ட்டி ஆஃபீஸ் ஜெயலலிதா அம்மா டெய்லி வருவாங்க. அவர் வீட்டிலே தான் ஆஃபீஸ் பனையூர்லேயே வச்சிருக்காரு. ஆனால் டெய்லி அங்கேயே வீட்டில் இருந்தால் அவர் வீட்டில் இருக்கோ இல்லை சென்னையில் இருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல டெய்லி காலைல 10 மணிக்கு வரணும். 1 மணி அட்லீஸ்ட் மதியத்துக்கு மேலே மற்ற வேலை பார்க்கட்டும். அந்த 1 மணி வரைக்கும் கட்சிக்கார தொண்டர்களையும் மக்களையும் இல்லை மாற்று கட்சியினரும் அவரே நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டு செய்யணும். ஒரு தலைவர், கட்சியோட தலைவர் வந்து டெய்லி மக்களை சந்திக்க தயங்கக்கூடாது. புரட்சி தலைவர் காலையிலையும் சாயந்தரம் போகும்போது பார்ப்பாரு, வரும்போதும் பார்ப்பார். ராமவரம் தோட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அவரோட மாசு இல்லை கிடையாது. கண்டிப்பாக அவர் வரும்போது அவரே வந்து பார்த்தாரு. அவரோட வயசு என்ன, உங்களுடைய வயசு என்ன, நீங்கள் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் மக்களையும் உங்கள் தொண்டர்களையும் பார்க்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம், அது முதல்ல பாருங்கள். 2வது இல்லாமல் இருக்காரு. ஆமாம், அது இந்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். வேலூரில் புரட்சி தலைவர் கூட்டம், பண்டூர் ராமச்சந்திர ஐயாவும் புரட்சி தலைவரும் சர்க்கியூட் ஹவுஸ்க்குள்ளே போய் தங்கிட்டாங்க. அப்போலாம் சர்க்கியூட் ஹவுஸ் தான், பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது. போய் தங்கிட்டாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த கூட்டத்தை விட 3 லட்சத்துக்கு மேலே கூட்டம் சேர்ந்துருச்சு. அப்போலாம் இது மாதிரி பெரிய அகலமான ரோடெலாம் கிடையாது. வேலூர் தலைவர் பார்க்குறாரு, இது இங்கே அங்கே போனால் நம்மளுக்கு அசாதாரணமான சூழ்நிலை வரும். ஆனால் தொண்டர்கள்லாம் கஷ்டப்பட்டு இது கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பண்டுட்டு என்ன சொல்கிறார், கையாவது அசிட்டு போகலாம் கரூரில் இவங்க சொன்ன மாதிரி. தலைவர் ஒத்துக்கவே இல்லை, கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டார். அதாவது ஒரு தலைவருக்கு ஒரு அந்த இது தெரியணும்,
நம்ம போய் அவங்கள பார்க்கறத விட நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தங்கியிருக்கார் தலைவர் அங்கே முன்னாலே சேஃப்டி வந்து தான் முக்கியம் அப்படின்றது தொண்டர்களுடைய சேஃப்டி தொண்டர்கள் உயிர் நம்மளுடைய உயராக டிடிவி விஷயமும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த ரோடு ஷோலாம் அவாய்ட் பண்ணிட்டு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இப்போ சென்னையில் தங்கங்க எந்த மழை போகிறாங்க. ஆனால் ஒரு மீடியாவும் மைக்க தம்பி உதயநிதிக்கிட்டே இருக்கட்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் மைக்கை நீட்டி சார் நீங்கள் போன வாட்டி என்ன சொன்னீங்க 95% முடிஞ்சிடுச்சு, அடுத்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் ஒரு தண்ணியும் 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நம்ம வந்து 20 சென்டிமீட்டர் மாசு அண்ணன் தேனாலும் தண்ணி தேங்காது இவ்வளோ பண்ணிட்டோன்னாரு. ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த மழை நீர் குடிக்கால் காவா வெட்டினாங்களே 4500 கோடி, கிட்டத்தட்ட 5000 கோடி செலவு பண்ணி மக்களோட வரி பணத்தில் ஒரு இடத்துல கூட தண்ணி போலைங்க. கண்டிப்பாக சார் பேசலாம். அது ஒரு இடத்துல நம்ம வந்து இன்னொரு விவாதத்தில் சார் ரைட் அதை வச்சுக்கலாம். இப்போ டிடிவி சார் வந்து டிசைட் பண்ணிட்டு அவர் தான் சூத்திரதாரி. அண்ணாமலையும் டிடிவி சாரும் தான் செங்கோட்டையானனை அனுப்பிச்சி வச்சாங்க. நான் எந்த பத்திரத்தில் போனாலும் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். சரி, இவங்களுக்கு தெரியாமல் அவர் ஒரு காலமும் ஆனால் வைத்தியலிங்கத்தோட அவர்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்து பேசினதா சொல்கிறாரு. ஆனால் இதை பற்றி எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. அதுதான் இதெல்லாம் நடிப்பு. அதாவது மத்திய பாஜகவுக்கு பயந்துங்கன்னு தன்னை வந்து நத்த மாதிரி உள்ள எடுத்துக்க பார்க்குறீங்க. எல்லார்கிட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஓகே, இவங்க தான் அமுச்சு வச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேனே. அமுச்சு வச்சு அதிமுகவை கலகலக்க வைக்கணுன்றது தான் இவங்க நோக்கமாக இருக்குதே தவிர மீண்டும் திமுக கூட வரலான்னு நினைக்கிறாங்களே தவிர. ஆனால் அது தப்பு. தைரியமாக சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லுங்கள், அது நியாயம். கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசும். அதாவது இப்போ இந்த தாவேக்கா வந்து விஜய் அவர்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும். அதாவது இந்த ரோட் ஷோ நடத்துறது, மக்கள் வந்து கூட்டம் கூட்டி நம்மளுடைய மாஸ்க் காட்டுறதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை கையெடுத்து மக்களையும் கட்சிக்காரங்களையும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு அக்சசபிளாக இருக்கணும், போராட்டம் நடத்தணும். ஒரு 2 விஷயத்தை இதை நம்ம பிரித்து பேசணும். ஒன்று, முன்னாடி வந்து செய்திகள் கொண்டு போய் சேர்க்குறதோ இல்லை மக்கள் பிரச்சனைகளை தெரியப்படுத்துகிறதோ தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மைக் வச்சு பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2வது, அடுத்த தலைமுறை என்ன பண்ணுதுன்னா எல்லா கட்சியும் ஆரம்பிக்கிறதோ கட்சிக்கு கூட சேர்த்து ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா கட்சியும் அது ஒரு இதுவாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த இன்டர்நெட் யுகத்தில் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது வந்து நம்ம மறுபடி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர எதற்காக அந்த செயல் நடக்குது அப்படிங்கிறது இங்கே நடந்துருது. ஒரு செய்தி சொன்னால் அந்த அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் விஜய் அவர்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடி அதான் வரும். இப்போ எல்லார் கையிலையும் ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு. அந்த நிகழ்ச்சி நடத்துறதே அவேர்னஸ்க்கு, ஏதாச்சும் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, மக்கள் பிரச்சனையை சோசியல் மீடியால வச்சு அத அரசியல் கவனத்துக்கு சோசியல் மீடியால நான் இத நான் பேசுறேன். இத நான் 2 விஷயமா பிரிச்சு பேசுறேன். ஒரு சின்ன குறுக்கீடு தான் நான் கேக்குறேன். 2 பேர் அல்ல ஓட்டு போற அத்தனை பேரும் கையில ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கானா? பாமர மக்கள் தான் ஓட்டு போற வர அத்தனை பேருக்கும் நம்ம விஷயம் மக்கள் பிரச்சனையை முன்னெடுக்கல. இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக எதிர்க்க மாட்டாரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரிஞ்சோ தெரியாமலையோ தலைவர் அவர்கள் வந்து வெளியில வந்தா கூட்டம் அதிகப்படியா கூடுது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சு அதுக்கு சேர்த்தே சொல்லிருங்க. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில இணைஞ்சாரு, அன்னைக்கு வந்து பிரஸ் சந்திக்காம அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் இருக்கு. ஸ்பாட்லேயே பிரஸ் சந்திச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாமே, அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு அவசியம் இருக்கு. இல்லைங்க, அது வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்பியிருக்காங்க. அது வந்து அந்த சமயத்தில் ஐடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் தவிர வேற எதுவும் இல்லை. இன்னொன்று செய்தி தானே அது, அந்த செய்தி எல்லாத்தையும் போய் சேர்ந்ததா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு பரிமாணம் இருக்கு. ஒரு தடவை மைக்கை பிடிச்சி விடிய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை வந்து டிவி, அவங்க கட்சிக்கு ஒரு டிவி வச்சுக்கிட்டு அது வழியா எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா, ஐடி விங், வெர்ச்சுவல் வாரியர், இது வேற பரிமாணத்துக்கு போகுது. இந்த பரிமாணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். நீங்க வந்து ரோட்டுக்கு தான் வரணும், நீங்க களத்துக்கு தான் வரணும்னு. அவர் களத்தில் என்ன பணி செய்யறோமோ அந்த எஃபெக்டை விட அதிகமான எஃபெக்ட் தான். தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ தலைவர் அவர்கள் வெளியில வந்தா கூட்டம் கூடுது. நீங்க வந்து ஸ்டாம்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்க, வரணும்னு நீங்க பர்மிஷன் லெட்டர் கொடுத்தா அந்த பர்மிஷனை கேன்சல் பண்றீங்க. ஏன் நீங்க கேன்சல் பண்றீங்க? கூட்டம் வரும் தெரிஞ்சுதான் கேன்சல் பண்றீங்க. அப்போ நீங்க தயவு செய்து பிராக்டிகலா என்ன நடக்குங்கிறத உள்வாங்குங்க. நீங்க 2 இது பேசக்கூடாது, பிராக்டிகலா உள்வாங்கணும். தலைவர் வெளியில வந்தாலே கூட்டம் கூடும், அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் மக்களுடைய எண்டு வரை போய் சேரணும். அத எங்களுடைய தலைவர் தெளிவா செய்றாரு. எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர் தெளிவா செய்றாரு. அவர்கள் போன்ற ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் சார். இப்போ சினிமா, இப்போ நீங்க சொன்ன அதே பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ ட்விட்டர் மாதிரியான ஹேண்டில் எல்லாமே எக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ஆக்சஸ் பண்ண முடியும், அவருடைய கருத்துக்கு பதில் தெரிவிக்க முடியும். ஆனால் ஒரு காலத்தில் வந்து சினிமாக்காரங்களை பார்க்கறதே முடியாது,
சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையிலே எம்ஜிஆர் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. ஆனா இப்ப விஜய் அவர்கள் காலம் மாறிக்கிட்டே இருக்கு சார். இன்னைக்கு காலம் வேற. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வெளியில வந்தா லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுறாங்க. இப்போ அரசு வந்து அதுக்காக அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. நீங்க சாதாரணமா வந்து வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டம் நடத்துங்க. வள்ளுவர் கோட்டம் ஒரு சின்ன பகுதி. அவர் வந்தா கூட்டம் கூடும், நிச்சயமாக கூடும். மறுபடியும் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ போய் இதனால தமிழ்நாட விட்டுட்டு நான் கேக்குறேன். சரி, அப்ப அனுமதி இப்ப பாண்டிச்சேரியில கேட்டோம்ல, கொடுக்கறல கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்னன்னா கையை கட்டி போட்டு வாப்பா வாப்பா பேசுப்பா பேசுப்பாங்கிறது. எங்களுடைய ஆட்சி அமைஞ்ச பிறகு நீங்க சொன்ன எல்லாமே நடக்கும். அதிகாரம் இப்போ திமுக கையில இருக்கு. அவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கொடுக்காம வா வா நான் எங்க வரது அவர்கள் கொடுத்திருக்க அந்த விஷயத்தை வச்சு எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறத இன்டர்நெட் வழியா பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க சார். இணையதள பேசுவோம். இன்டர்நெட் போவோம். சரி, ரைட். ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பேசுவோம். எனக்கு அத பத்தி தெரியல. பேசுவோம் ஒரே நிமிஷம் பேசுவோம். விஜயகுமார் சார், ஜெயலலிதா அம்மா தெரியல. அன்னைக்கு கிடையாது. இல்ல 75 வயசுல வேற டெக்னாலஜி இருக்குங்க. 75 வயசுல இருக்கிற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியல. அவர் நடந்து முன்னாடி கூட்டம் வந்திருக்கு. தளபதி என்ன தளபதி வந்தா கூட்டம் கூடுது. சரி, ரைட். ஓகே சார். லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. வர உதயநிதி கஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இல்ல அதிமுக விஜயகுமார் சார், அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் சுற்றுல எங்கள் கட்சியை விட்டு வெளியே போனால் எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் வச்சுங்க. இப்போ மறுபடியும் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் நீங்களும் சேர்ந்து தான் ஓட்டு கேட்க வேண்டிய சூழல் வரும். அவருக்கு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அவருக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கும். நீங்கள் எங்களுக்கு என்னன்னு விட முடியாது இல்லையா அமித்ஷா அவர்களை வந்து ஓபிஎஸ் சந்திச்சதை? இல்லை மியூட் ஆன் பண்ணிக்கோங்க. எஸ் ஓகே. அதாவது இங்க வந்து தலைமை தாங்க வேண்டியது அதிமுக கூட்டணி தான். அதிமுக தான் தலைமை. சரி, எங்கள் கூட்டணியோடு யார் சேர்கிறார்களோ அது வந்து சேரட்டும். கூட்டணி தேர்தல் நேரத்துல கூட்டணி வைத்துக் கொள்வது எங்க கட்சி கூட்டணி வச்சுக்கோ. கூட்டணியில யார் போட்டிட்டாலும் அவர்கள் வெற்றிக்காக அதிமுக தொண்டர்கள் கடுமையான போராட்டத்தை கடுமையாக வேலை செய்வார்கள். அவர்கள் வெற்றிக்கு பாடுபடுவார்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. இல்ல இப்போ டிடிவி அவர்களா இருக்கட்டும், இல்ல இதே ஓபிஎஸ் இருக்கட்டும், ஒருவேளை இணைஞ்சாருன்னா நீங்க நேற்று வரைக்கும் ஒரு வந்து துரோகி அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி வசைபாடிட்டு திடீர்னு மக்கள் மத்தியில போய் அவருக்காக நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா எப்படி போடுவாங்க மக்கள்? சார், அதாவது வந்து எங்கள் கூட்டணியில யார் வந்தாலும் நாங்க எங்கள் கூட்டணி வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். இதுல வந்து இது வந்து தேர்தல் கூட்டணி. இது வந்து கொள்கையான, அதாவது தேர்தலுக்கு போது வெற்றி மட்டும்தான் இலக்கு. அந்த வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். ரெண்டாவது என்னன்னா, பாமர அரசியல் செய்யாத பண்ணையார் அரசியல் இங்க எடுபடாது. பேரறிஞர் அண்ணாவுடைய சொல்லு இது. மார்ச் ஃபார்வர்ட், கேட்ச் த பவர். மக்களிடம் செல், அதிகாரத்தை கைப்பற்று. மக்களிடம் சென்றால்தான் வந்துட்டு இது பண்ண முடியும். இவங்க இந்த காலத்துல இருக்கும் நெட்டு அது என்ன சார், செய்தியை பரப்புறதுக்கு தான் தவிர ஊடகம் பயன்படுமே தவிர அது வாக்குகளா மாறத்துக்கு பயன்படாது. அப்படியா இருந்தா பிரசாந்த் கிஷோர் பீகார்ல வெற்றி பெற்று இருக்கணும். ஏன் படுதோல்வி பீகார் பிரசாந்த் கிஷோர் தோத்தாரு? எல்லா மாநிலத்திலும் போயிட்டு வியூக வகுப்பாளரா இருந்தாரு. அப்படின்னா தன்னுடைய வெற்றிக்கு அவர் பாடுபடலையா? இதெல்லாம் ஒரு மாயை. எடப்பாடி அவர்கள் எல்லா தெருவுலயுமா நிக்கிறாரு, இல்ல ஸ்டாலின் அவர்கள் எல்லா தெருவுலயும் நிக்கிறாரா? எங்களுடைய தொகுதி மக்களுக்கு சந்திக்கிறதுக்கு கட்சிக்காரங்க இருக்காங்க. கட்சிக்காரர்கள் எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு நேர போய் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுடைய தேவைகளை அவங்க சரி செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை சந்தித்தார். வெள்ளமென மக்கள் திரண்டிருந்தார்கள். இந்த கூட்டணியா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணியா, அது வெற்றி பெறும் கூட்டணியா அமைப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மகத்தான வெற்றி பெறுவார். மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டியது மட்டும்தான் எங்களுடைய தாரக மந்திரம். நாங்கள் ஆட்சி கட்டலில் வருவோம், வெற்றி பெறுவோம். இதுதான் என்ன பேசுவோம் சார். கட்சிகள் எந்த கட்சிகளை பற்றிலாம் ஓகே சிவசங்கர் கவனத்தை சிதற மாட்டோம். எங்கள் கவனம் ஒன்றுதான். ஓகே சிவசங்கர் சார், வர விஜயகுமார் சார் மறுபடியும் பேசுவோம். சிவசங்கர் சார், அதாவது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு கூட்டணி அமைக்கிறது, தேர்தலில் வெற்றி பெறுவது இருந்தாலும்
தமிழ்நாட்டில் மட்டும் அது வந்து சாத்தியமாகாத ஒரு சூழல் தான் நிலவுதா? இன்னமும் ஒரு போராட்டம் தான் தொடர்ந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடை தெரியவே இல்லை. ஆமா, இதுக்கு என்ன, ஏன்னா இந்த இடங்கள் சவுத் இந்தியா பொறுத்தளவு வந்து பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது. ஏன்னா கேரளால வந்து இப்போ ஒரு சீட்டு எம்பி ஜெயிச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. இப்ப தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனா, நீங்க அளவுக்கு அதிகமா இலவசம் மது இந்த ரெண்டுக்கும் நீங்க அடிமையாக்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரசியல்ங்கிறதே புரிந்து கொள்வார்கள். நீங்க ஒரு 50 வருட காலங்கள் வந்து அவங்க மதுவுக்கு அடிமையாக்கி, அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, மதுவினால் கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட், அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பல பேர் அட்வைஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தொழுநோயின் கையில் கிடைக்கும் இந்த பணத்தை போன்ற, எனக்கு தொழுநோயின் கையில இருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணையை போன்றதுன்னு சொன்னார் அதை. ஆனா அதை திமுக அதற்கு அடுத்த தலைவராக பொறுப்பேற்ற கருணாநிதி அவர்கள் வந்து அதை பின்பற்றவில்லை. சோ அதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க, இலவசத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இந்த ரெண்டை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் வந்து மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. பீகார்ல மட்டும் என்ன நடந்தது சார்? 10,000 ரூபாய் கொடுத்தீங்க, அதுக்கு பிறகு தானே வந்து நீங்க வந்து ஓட்டு போட்டாங்க மக்கள். அது வந்து எனக்கு இலவசம், அது வந்து ஒரு ஃப்ரீ பீஸா தெரியல. பெண்கள் வந்து அங்க வாக்களிச்சாங்க 8% அதிகமா பெண்கள் வந்து வாக்களிக்க காரணம் என்னன்னா, வந்து தங்களுடைய குடும்பங்கள் 9 வருடங்களா வந்து மது வழக்குங்கிறது அமல்ல இருக்குது. வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒவ்வொரு பெண்களும் வந்து இந்த மதுவினால் நேரடியா வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மது விலக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அதோட பலன்களை நேரடியாக அவங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தொழில் துவங்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இங்க கொடுக்குற அமௌண்ட் பாத்தீங்கன்னா நேரடியா வந்து உங்க பாக்கெட்ல இருந்து 2000 எடுத்து 1000 கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த அரசியல் சூழல் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ஒர்க் ஆகும். மக்கள் வந்து என்ன சொல்றது, இலவசத்தையும் நம்பக்கூடாது, இந்த மதுவிலக்கு இந்த கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன சொல்றது அடுத்த கட்டம், அது எந்த ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும்னா இது வந்து இது கட்டாயம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும்னா இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம தாண்டி வந்தா மட்டும்தான் அதை நம்மளால செய்ய முடியும். இல்ல கண்டிப்பா சார். இன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்ல, அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தை வந்து தாவேகாவிற்கு நான் செல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு பை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆவின் வைத்தியநாதன் சார் சொல்றாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் ஓபிஎஸ் அவர் வந்து அப்படி போகக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா அப்படி போகிறதா இருந்தார் அப்படின்னா வந்து அவர் வந்து அந்த கழகம் மட்டும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, நேரடியா போய் அந்த ஏன்னா உங்களுக்கு அதிமுக கண்டிப்பா டோர் க்ளோஸ். அம்மா அவர்களால், அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களால் வந்து முழு விசுவாசியாக அறியப்பட்டது எனக்கு தெரிஞ்ச அளவுல கட்டாயம் தேவைக்க பக்கத்துல போறக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி அவர் என்ன இருந்ததுன்னா கட்டாயம் வந்து வீட்டுக்கு வந்து கழகமா மாற்றிருக்க மாட்டாரு. சோ அவர் ஒரு அலையன்ஸ், என்டி அலையன்ஸ்ல வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா வந்து பொது எதிரிங்கிறது இங்க யாரும் பாத்தீங்கன்னா திமுக. சோ திமுகங்கிற கட்சி வெளியே வந்தா ஏடிஎம்கே ஆரம்பிக்கப்பட்ட காரணம் கழகமா மாத்தி கட்சியா கட்சியா வந்து சொல்றாரு. எங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய விரோதம்லாம் இல்ல, அதெல்லாம் அந்த காலத்தோட போயிடுச்சுன்னு ஒரு பேட்டியில சமீபத்துல சொன்னாரு. அவர் பொது எதிரி எல்லாம் கிடையாது, அவருக்கு ஆதாயம் இருந்ததுன்னா போவாரு, கட்சி தொண்டனை பத்தி அவர் நினைக்க மாட்டாரு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு ஒரு வேண்டுகோள் தான் நாங்கள் சொல்கிறோம். என்றைக்கு அவர் வந்து இபிஎஸ் மாதிரி சொந்த காலில் நிற்கிறாரோ அன்றைக்கி தான் அவரை நம்பி தொண்டர்கள் போவாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் குருமூர்த்தி காரில் இல்லைன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி காலில் போய் நிற்கிறாருன்னா அவரை நம்பி ஒரு தொண்டனும் போக மாட்டான். இது நிதர்சனமாக அவர் ஒரு காலமும் அவருடைய சொந்த காலில் நிற்கலை. ஆரம்பத்திலிருந்து குருமூர்த்தி அன்றைக்கே சொன்னார், குருமூர்த்தி பேச்சு கேட்டு தான் நான் கவர்னர் மாளிகைக்கு போனேன். வந்து கூட்டணி இது வந்து அவர் வந்து புரியவே மாட்டுதுன்னு தான் தெரியல. இப்போ அவர் வந்து நான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க, உங்களை பாரத பிரதமர் பார்க்கல, அவமானப்படுத்தினாரு. எடப்பாடி பேச்சை கேட்டு நயனார் நாகேந்திரன் எல்லாம் ஒட்டோ வரவோ இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு குருமூர்த்தி கையை பிடிச்சின்னு எதுக்கு டெல்லி போறேன். இல்லை கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் இப்போ தாவேகா முன்னாடி வந்து இப்போ பிஜேபி சொல்லுங்க வாங்கிட்டாங்க. சொல்லுங்க 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 சிவசங்கர் சார், பேசுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மிகவும் பலமான கூட்டணி. என்ன சொல்றது, சின்ன சொன்னத ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம், ஒவ்வொரு தலைவர்களும் கொடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு பலமா நம்ம கூட்டணி அமையுதோ அதை வெற்றி நமக்கு அமையும். சிறந்த எடுத்துக்காட்டு பீகார் ஒற்றுமையே பலம். நம்ம இங்க பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா வந்து அது யாருக்கு லாபம்னா ஆப்போனன்ட்க்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்து நம்ம பார்த்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கணும்னா இப்போ வந்து இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கணும்னா இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவருக்கு நிறைய வேலை. மற்ற மாநிலத்துல ஜஸ்ட் 2 கட்சியோட கூட்டணி வச்சா போதும். இங்க இந்த கட்சிக்குள்ளேயே எல்லாரும் சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கு. அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்க ஒரு முயற்சி. பாமக கூட கூட்டணிக்கு போனா அங்க அப்பாவும் பையனும் சண்டை போட்டு இருக்காங்க, அதை சேர்த்து வைக்க வேண்டிய முயற்சி. அதையும் சேர்த்து அமித்ஷா பண்ண வேண்டியிருக்கோ. உட்கட்சி பிரச்சனைங்கிறது எல்லா இடங்கள்ல இருக்கு. நீங்க திமுக வந்து வெளியே வந்த கட்சிகள் தான் மதிமுக வந்து வெளியே வந்த கட்சி தான் இப்போ ரீசெண்டா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உட்கட்சி ப்ராப்ளம் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடியதுதான். இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி தான் நம்ம கொண்டு போய் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த சிச்சுவேஷன் நமக்கு அப்படிதான் இருக்குது. ஓகே ஓகே. சோ இப்போ கண்டிப்பா சரி பண்ணி
ஒரு நல்ல ஒரு சரி, ஓகே சார், ஓகே. மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட. இணைப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன் சார். இப்போ வந்து இந்த கூட்டணி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை மும்முனை போட்டி தான் இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு மும்முனை போட்டிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 2 கூட்டணி தான். ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மூணாவது என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லை. நீங்கள் பேசுறது பார்த்து அடுத்து உங்கள் கேடரில் தாவேக்கா தான் போடுறேன். இல்லை சார், சொல்ல வரேன். நான் பேசலை, நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன். சரி. நான் இப்போ அவர் பேசுந்தார் விஜய் வரதுக்கு ஏன் வெளியில் வரமாட்டேன் நான் அவரை கேட்டீங்க. ஆமாம், தப்பு இருந்தால் தப்பு சுட்டி காட்டுறேன். இன்னைக்கு கடுமையான போட்டி யாரான்னா இன்டர்னடாக திமுகவோட கூட்டணி. 75 வயசுலையும் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. ஸ்டாலின் அவர்கள். அவர் வராத நாள் என்னைக்குன்னா, வீட்டில் இருந்த நாள் என்னைக்குன்னா ஒன்று இருக்கா? அது மாதிரி நிறைய குற்றங்கள்லாம் இருக்குது. நமக்கு ரோடு போடல, அதையும் நம்ம கண்டித்தோம். எது 4500 கோடி என்னப்பா ஆச்சு, சோகா பண்ணிட்டீங்களாம் கேட்குறோம். அப்போது எப்போ கேட்டாலும் 85% முடிஞ்சிச்சு, 95% முடிஞ்சிச்சு. சதவீதத்தை பற்றியே பேசுகிறாங்களே, இன்னும் ஆட்சியே முடிய போது. இன்னும் அதுக்கு இல்லை. இப்போ சார் ஒரு கேள்வி, நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்கால இணைவாருன்னா அப்போ கூட்டணி தான் அமைக்க முடியும். இப்போ கழகம் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் அவர் இன்னொரு எங்கே கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணலையே. அதுக்கு தான் டெல்லி போயிருக்காரு. அதெல்லாம் அவனுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவர் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டார். அதுக்கெல்லாம் கட்சிக்கு செலவு பண்ணுறதுக்காக பண்ண மாட்டார் அவர். சரி. அவர் வந்து செலவு பண்ண மாட்டார். அவர் வந்து இந்த கரியாம்பூத்தில் பாம்பு பூந்துக்கிற மாதிரி வந்து தாவேக்கா ஒரு சேஃப்டியான நடக்குது. ஆனால் செங்கோட்டையன் அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து அவர் வர போகிறாரு. கூட்டணி அப்போ நீங்கள் தாவேக்கா கரையாம்பத்தில் நீங்கள் சொன்ன உதாரணத்துக்கு பார்க்கும்போது கட்சி அடிக்கிறதுக்கான ஒரு வழியாதுன்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. அது கட்சி பாம்புக்கு சேஃப்டியான இடம் எதுன்னு சேஃப்டியான இடம்ன்றீங்க. கரையாக புத்து கட்டி வச்சிருக்கு. எருமே தாவேக்கா கட்டி வச்சிருக்காங்க. சரி. அதனால் இந்த பாம்புங்கெல்லாம் போய் அங்கே படையெடுத்து அங்கே போய் இப்போ சேஃப்டியாக இருக்க போகுது. அதிமுகவில் வீழ்ச்சி அன்றைக்கி செங்கோட்டையன் போய் அங்கே போனாரோ அன்றைக்கே வீழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அதிமுகவில் அண்ணன் எடப்பாடிக்கு இப்போ கூட ஒரு கேள்வி சார், நீங்களும் வரேன்றீங்க. இப்போ நீங்களும் இல்லைங்க, நாங்கள் பாம்பாக இருக்கட்டும் இல்லை குட்டி பாம்பாக இருக்கட்டும், நாங்கள் அதெல்லாம் வரல. ஆனால் இன்றைக்கி வந்து வலுவான என்னைக்கு செங்கோட்டையன் போய் சேர்ந்தாரோ தாவேக்கா கொஞ்சம் அங்கே இருந்த அந்த அவங்களுக்கு ஒரு தேவை புரிதல் இல்லை. ஓகே. அதான் இந்த கட்சி வழி நடத்துறதுக்கோ இந்த கட்சியை இந்த என்னது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் கட்சியாக முழுமையாக அது மாறல. சரி, ஓகே. அதை வந்து அந்த வெற்றிடத்தை அண்ணன் செங்கோட்டையன் கரெக்டாக நிரப்புவார். கண்டிப்பாக சார். அது அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி எல்லாரையும் இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, திமுகலேருந்து கூப்பிடாரோ இல்லையோ, அண்ணா திமுகலேருந்து 2 பிளவை உண்டு பண்ணுவார். யாரு? ஓகே சார். எடப்பாடி இருந்து 2 உடையும். எப்படி மதிமுக அன்னைக்கு திமுகவோட வெளில வரும்போது 2 பிளந்தாரோ, வைக்கப்படும்போது அதிகமாக. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் நிறைய பேச நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக சொல்லி முடியுங்க சார். தாவேகாவை பொறுத்தவரை யார் வேணாலும் வரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரை அங்கீகரிக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தலைமை முடிவு செய்யும். மக்களின் எதிர்பார்ப்பு, மக்கள் யாரை ஆதரிப்பார்களோ அவர்களை ஆதரிப்பார்கள். மக்களுக்கு பிடித்தமான சந்திக்க முடியாமல் அவரது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. இயல்பு கவர்மெண்ட் நான் கேட்கறது அதை சொல்றேன். கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, நிறைய சிக்கல்கள் இருக்கு. கவர்மெண்ட் சைடு சிக்கலும் இருக்கு. பிராக்டிகலாவும் அவர் வரும்போது கூட்டம் கூடுது அப்படிங்கறத அவர்கள் காரணம் காட்டுறாங்க. இன்னொன்னு சாரி எல்லாரும் சேர்த்து நீங்களே எடுத்துக்கிறாங்க. இவரை தனியா வச்சு ஒரு ப்ரோகிராம் பண்ணுங்க. நேரம் இல்ல. சரி, ரைட். எல்லா இடத்துலயும் இப்போ வந்து எங்கள்ட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராக்டிகலா ஒரு 18-20 வயசு பசங்க ரெகுலரா அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து இவங்க கிட்ட வந்து அரசியல் படத்துலன்றாங்க. இந்நாள் வரைக்கும் அவர்கள் இருந்தது இந்த தமிழ்நாட்டை தான். அவர்கள் அரசியல் படத்துல இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் எங்களுடைய கட்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்வோம். தேவையான இடத்தில் தேவையானவர்களுக்கு நன்றி. 2026 பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தளபதி முதலமைச்சராக அமர்வார். விஜயகுமார், உங்களுடைய நிறைவு கருத்து ஒரே வரியில சொல்லி முடிங்க. அதாவது ஆவின் வைத்தியநாதன் அவர் பேசினாரு, போட்டி என்பது வந்துட்டு திமுகக்கு தாவேக்காக்குன்றத அவருடைய சுயநலத்துக்காக சொல்றாரா, இல்ல தமிழ்நாட்டினுடைய நிலவர் ஒரு ஆலமரம் போல நாங்க வளர்ந்திருக்கிற 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய தொண்டர்களை கொண்ட அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் இன்றும் களத்துல நிற்கிறார். நன்றி. இந்தியாவை ஆளுகின்ற தேசிய கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்சிருக்கிறார். நன்றி. நாங்கள் வந்து நன்றி. சிவசங்கர் சார் கூட இணைஞ்சுக்கிட்டோம். நன்றி சார். நன்றி சிவசங்கர், உங்களுடைய நிறைவு கருத்து ஒரே வரியில.
எதுலையுமே இல்லாத போட்டியில கலந்து கொண்டு இதுவரை நன்றி நன்றி விஜயகுமார் சார், நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். நன்றி. சிவசங்கர், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. இதை நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதிமுக நிச்சயம் வெல்லும். சரி 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 சரி, கோட்டையில் எடப்பாடியார் வெல்லுவாரு. நன்றி. அதிமுகவின் தொண்டை இது வந்து 68,000 சார். நன்றி சார், நன்றி விஜயகுமார், நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். நன்றி. எப்படிங்க இதுல வரும்? சரி, ஓகே. சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. சரி கந்தசாமி, கந்தசாமி நன்றி. நம்ம நிறைவு செய்யணும், நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். நன்றி சிவசங்கர் சார், நன்றி நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி சாரி சார், நன்றி. மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.